நீங்கள் யாவரும் விசுவாசிகள் தானே? விசுவாசிகளுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லட்டுமா? நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியாத சூழலிலும் நம்புவர்கள்தான் விசுவாசிகள். வேதமெங்கும் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்ப முடியாததை நம்ப முடியும் என்று 5 தலைப்புகளிலே பேச போகிறோம். இன்றைக்கு 2வது தலைப்பில் யோசேப்பு எப்படி நம்ப முடியாததை எல்லாம் நம்பினான் என்று தியானிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் அநேக காரியங்களை நம்புகிறீர்கள். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் காணாத இயேசு கிறிஸ்துவை அவர் தேவகுமாரன் என்று நம்புகிறீர்கள். அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்று நம்புகிறீர்களே. ஹல்லேலூயா. இன்னும் எதை நீங்கள் நம்புகிறீர்கள்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று நம்புகிறீர்கள். இன்னும் நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அருமையானவர்களே, தேவன் இன்னும் உங்களுக்கு அதிக கிருபைகளை தந்தருள்வாராக. இந்த 1000 அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற செய்தியின் நோக்கம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வேதத்திலே தேவன் அவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். நான் திரும்ப சொல்லட்டுமா? தேவன் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் உலகத்திற்கு உப்பு என்று சொன்னார், ஒளி என்று சொன்னார். யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள் என்றார். நீங்கள் அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்றார். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்லவா? அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே தேவனுடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். அதற்கு நேராகவே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையானவர்கள், இன்றைக்கு யோசேப்பு எப்படி நம்ப முடியாததை நம்பினான் என்று சொல்லி நாம் பார்ப்போமா? முதலாவது பாருங்க, தேவன் சொப்பனத்தின் மூலமாக தன்னோடு பேசினதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்று நம்பினான் பாருங்கள். எனவே அவன் என்ன சொல்றான்? தைரியமாக தன்னுடைய பிரதர்ஸ்கிட்டையும் அப்பா அம்மாட்டையும் சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 37:5, 6, 7 வசனங்கள். The Genesis 37 verses from 5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். தெளிவாக பேசுகிறான் பாருங்க. ஏன்? அவனுக்கு பயங்கர நம்பிக்கை வந்துச்சு. தேவன் என்னை எங்கள் குடும்பத்தில் என்ன டாப்பாக வைக்க போகிறார் என்கிற விசுவாசம் வந்து விட்டது. நம்புகிறான் பாருங்க. எதை நம்புகிறான்? என்னை என்னுடைய சகோதரர்களும் பெற்றோரும் வணங்குவார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். இதை அவங்க அப்பாட்டே போய் சொல்கிறான் பாருங்களேன். 37:10 இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். ஆனால் இவன் எதுக்கும் கவலைப்படல. ஏன்? எனக்கு தரிசனத்திலே சொப்பனத்தை கொடுத்தவர் என் தகப்பனாகிய தேவன் என்று உறுதியாக நம்பினான். அருமையானவர்களே, ஆனால் சொப்பனம் தீர்க்க தரிசனத்தை விட அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டே. அப்போ யோசேப்பை விட அதிகமாக நம்மால் நம்ப முடியும் தேவனுடைய வார்த்தையை. அருமையானவர்களே, தொடர்ந்து நம்ம கவனிப்போம். தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை அவன் அப்படியே நம்பினதுனால விசுவாசத்தில் வீரனாக இருந்தான் அல்லவா? அவனுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் இன்னும் எப்படி கிடைக்குது என்று வாசிக்கட்டுமா? அங்கே Genesis 39 verses from 2. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2, 3 மற்றும் 4 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணம் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் கொடுத்துட்டாங்க.
அவன் ரொம்ப கூலாக விசுவாசித்தான். இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் நடக்கலாம், முடிவு எனக்கு தெரியும், நான் முற்றிலும் ஜெயங்கொண்டவன், எல்லாமே நன்மையாகத்தான் முடியும் என்று யோசேப்பாலே அந்த நம்ப முடியாத சூழ்நிலையிலே அந்த அரண்மனையிலே நம்ப முடியுமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை உன்னால் நம்ப முடியும். முடியாத ஒன்றை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க மாட்டாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாரே, அதை உங்களாலே நம்ப முடியும். மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொன்னாரே, அதை உங்களாலே நம்ப முடியும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இன்னும் பாருங்க, சிறைச்சாலைக்குள்ளே என்ன நடந்தது என்று வாசிக்கட்டுமா? அதே 39, 21, 22, 23. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தார். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் யோசேப்பு செய்வித்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அவன் தொட்டதெல்லாம் தொடங்கிற்று, அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. பாருங்க, ஏன்? சிம்பிள் ரீசன், தேவன் எனக்கு ஒன்றை சொல்லிட்டாருப்பா, நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை பார்த்து சொன்ன எல்லாவற்றையும் உங்களால் விசுவாசிக்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்திலே யோசேப்பாலே விசுவாசிக்க முடிந்தது என்றால், விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாதுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, அதிக உறுதியான தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு இருக்கிறதுங்க. யோசேப்புக்கு சொப்பனம்தான் இருந்தது, ஆனால் உங்களுக்கு அதிக உறுதியான வார்த்தையை தேவன் எழுதி தந்திருக்கிறாரே. நீங்கள் கீழாக மாட்டீர்கள், மேலாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். இதையெல்லாம் உங்களால் நம்ப முடியும்னு நான் சொல்கிறேன். ஏன்? இவைகள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தவை. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதிக உறுதியான வசனம். தேவன் தன்னுடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இப்பொழுது நீங்கள் எந்த உபத்திரவத்தில் போகிறீங்க? யோசேப்போடு உங்களுக்கு உபத்திரவம் அதிகமாக இருக்காது, சான்ஸ் ரொம்ப கம்மி. பாருங்க, யோசேப்புக்கு என்ன உபத்திரம்? அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய எத்தனிக்கிறார்கள், குழியிலே தள்ளி போடுகிறார்கள். எவ்வளோ பெரிய அக்கிரமங்க! ஆனால் அந்த தடை கற்களை எல்லாம் அவன் படிக்கற்களாக மாற்றிக்கொண்டான். ஏன் தெரியுமா? இவையெல்லாம் ட்ரைனிங். இன்னைக்கு நீங்கள் உபத்திரவத்தோட கடந்து போகிறீர்களா? இதை நீங்கள் நல்ல பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை, மிகப்பெரிய திட்டங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அருமையானவர்களே. ஆமேன், 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 ஆமேன். அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 105வது சங்கீதம் 19வது வசனத்திலே, Psalm 105 verses 19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. அப்படி என்றால் என்ன பொருள்? எழுதி தந்திருக்கிற நன்மைகளை நீங்கள் யாவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக சில பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து வருகிறீர்கள். அவைகள் பிரச்சனைகள் அல்ல, அவர்கள் உங்களுக்கு பயிற்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கடன் பிரச்சனையில் இருந்திருக்கீங்களா? அல்லது இப்பொழுது கடன் பிரச்சனையில் இருக்கிறீர்களா? நீங்கள் எதை விசுவாசிக்கணும்? நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக தேவன் என்னை ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்புகிறார் என்று நீங்கள் பேசுங்க. அருமையானவர்களே, அது சாத்தியம், அதுதான் விசுவாசம். ஏன் எழுதியிருக்கு? ஹல்லேலூயா. சொப்பனக்காரன் சொப்பனத்தையே அவ்வளவு விசுவாசித்தால், விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருக்கிற நாம் எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்க வேண்டாமா? அதுதானே அருமையானவர்களே விசுவாசம். 13 வருஷங்க. யார்? யோசேப்பு அந்த ட்ரைனிங்கில் இருக்கான்.
குழிக்குள்ளே கிடக்கிறான், சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிறான், எல்லாரும் அற்பமாக எண்ணப்படுகிறான். எதுவுமே அவனுடைய நம்பிக்கையை நீக்கவில்லை அல்லவா? யோசித்து பாருங்க, குழியில் கிடக்கான், என்னை ஆண்டவர் இப்படி போட்டாருங்க, முறுமுறுக்கவில்லை, அதிக உறுதியாக இருக்கிறான். உங்களுக்கு அதிக உறுதியான வாக்குத்தத்தம் இருக்கிறதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அதிக உறுதியான வார்த்தை இருக்குது. அதை பிடித்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நம்ப முடியாததையும் நம்புவீங்க, நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்புவீர்கள். ஆமென். தாவீது பாருங்க, ஒரு நேரம் கரடி வந்தது, ஒரு நேரம் சிங்கம் வந்தது, ஒரு நேரம் கோலியாத்து வந்தான். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பதாக கரடியும் சிங்கமும் வந்தது. அப்போ என்ன ஆயிற்று? எப்போ சிங்கத்தையே நான் ஜெயித்துட்டேன், தேவன் எனக்கு அந்த கரடியை ஜெயிக்க பலம் தந்துட்டார் என்று சொல்லி அவனுடைய இருதயம் வலிமையாக மாறிவிட்டது. அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு என்ன உபத்திரத்தோடு போகிறீர்கள், கடந்து செல்லுகிறீர்கள்? கடன் பிரச்சனையா, வியாதியா, குடும்ப குழப்பமா? இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற நிஜத்தை நீங்கள் நம்புவீர்கள், நம்புங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? உங்கள் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அருமையானவர்களே, ஒருவேளை தாவீதுக்கு இந்த ட்ரைனிங்லாம் இல்லாமல் சிங்காசனத்தில் உட்கார வைத்திருந்தால் அவள் ஹார்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது பாருங்க. ஹல்லேலூயா. ஓ, பவுலை கொண்டு தேவன் மிகப்பெரிய சாதனைகள் செய்தார். அவன் பெரிய சாதனை புரிந்தான். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னாலும் நிறைய ட்ரைனிங் வந்துச்சு. என்ன ட்ரைனிங்? கப்பல் சேதம் வந்தது, சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டா, இவைகள் எல்லாம் அவனுடைய மசில் ஸ்ட்ராங் ஆகிட்டு அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அருமையானவர்களே, உங்களை பற்றி உங்கள் தகப்பனாகிய தேவன் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் யோசேப்பை போல உங்களாலே நம்ப முடியும், தாவீதை போல உங்களாலே நம்ப முடியும், பவுலை போல உங்களாலே நம்ப முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.